கோமதி அக்கா, கோமதி அக்கா, கோமதி அக்கா, கோமதி அக்கா. தீபாவளி நேரமா கடைப்படுறது நல்லதா போச்சு பாத்தியா? வியாபாரம் நல்லா நடக்கலாமா? ஆமா கோமதி அக்கா, காலையிலேயே ஒருத்தர் வந்தாருக்கா, 1000 அதிரசம் இருக்கான்னு கேட்டு. அதான் நம்ம நேத்தை நிறைய அதிரசம் பண்ணி வச்சோம்ல, அவருக்கு ஒரு 1000 எண்ணி கொடுத்தேன்க்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாருக்கா. ஆமா லட்சுமி, நம்ம கடைக்கு வர எல்லாரும் அதை தானே சொல்றாவே. ஆமா கோமதி அக்கா, எல்லாம் உங்க கை பக்கம் தான். லட்சுமி, எல்லா பலகாரமும் செய்ய தான் தெரியும், ஆனா எல்லா வேலையும் நீங்க தானமா செய்றீங்க. நான் மாவு மட்டும் தான் விரவி தாரேன், 2 பேரும் உட்காந்து சுட்டு எடுத்துறியம்மா. மாவு விரவுறத விட அடுப்பு முன்னாடி உட்காந்து சுட்டு எடுக்கிறது தான் கஷ்டம் லட்சுமி. அப்படி பார்த்தா நீனும் சின்ன பொண்ணு தான் உட்காந்து நிறைய வேலை செய்யறியம்மா, நான் கொஞ்சம் தான் வேலை செய்யறேன். ஏக்கா, வேலை பெருசோ சின்னதோ நம்ம செய்யற சாப்பாடு நல்லா இருந்ததாக்கா 4 பேர் வந்து வாங்குவாவ, அதுக்கு காரணம் நீங்க தான்க்கா. அப்படியாம்மா சொல்றா? ஆமாக்கா. லட்சுமி, அப்புறம் ஒரு கல்யாணம் ஆர்டர் வந்திருக்குமா, எடுப்போமா வேண்டாமா? ஏக்கா, இது என்னக்கா கேள்வி, எடுங்க. இல்ல லட்சுமி, கல்யாணம் ஆர்டர்னு வையா நிறைய செய்யணும். ஆல்ரெடி நம்ம தீபாவளிக்கு நிறைய ஆர்டர் வாங்கியிருக்கோம். கோமதிக்கா, வந்த ஆர்டரை விட்டுறாதியக்கா, நம்மளால செய்ய முடியும்க்கா. எல்லா ஆர்டரையும் செஞ்சு கரெக்டா கொடுத்துருவோம். சரிம்மா, அப்ப நான் அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், ஆர்டர் நாங்களே எடுத்துக்கிறோன்னு. சரிக்கா, சொல்லிருங்க. அப்புறேக்கா, இந்த வளர்ந்த மாடி எங்க போனா? காலையில இருந்து ஆளே காணும். சின்ன பொண்ணு பக்கத்துல தாம போயிருக்கா, பலகாரம் கேட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கம்மா, அதான் எடுத்துட்டு குடிச்சு வர போயிருக்கா. பரவாயில்லையக்கா, இந்த மாடு வேலை செய்ய மாச்சப்படுவா, ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யறா பத்தியலா? எல்லாம் திங்கிற ஐட்டமா இருக்கு பத்தியலா, அதான் அந்த மாடு வேலை செய்யுது. சரியான சோத்து மாடுக்கா. அப்படி சொல்லாதம்மா லட்சுமி, சின்ன பொண்ணுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்குமா, அதான் அவ செய்யறா. கேக்கா, அங்க பாருங்கக்கா, ஒரு ஆள் வந்திருக்காவ. வாங்கண்ணே, என்னண்ணே வேணும்? ஏம்மா, எனக்கு லட்டு வேணுமா, 2 கிலோ லட்டு தாங்க. அப்புறம் இது என்னம்மா? ஏனே, அது பணியாரண்ணே. ஒன்று எவ்வளோ? ஏனே, ஒரு பணியாரம் 7 ரூபா. ஏம்மா, சின்ன பணியாரமா இருக்கு, 7 ரூபான்னு சொல்றிய? ஏனே, சின்ன பணியாரமா இருந்தாலும் டேஸ்டா இருக்குண்ணே, கருப்பட்டியில பண்ணிருக்கோம்ல. கருப்பட்டியா? ஆமாண்ணே, சுத்தமான கருப்பட்டி. வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கண்ணே, உடம்புக்கும் மனசுக்கும் தெம்ப கொடுக்கும். சரிம்மா, அதுல ஒரு 20 தாங்க. என்னண்ணே, வெறும் 20 தான் கேக்குறியே? இல்லம்மா, என் வீட்டுல கொடுத்து கேட்டுட்டு வரேன், நல்லா இருந்தா நிறைய வந்து வாங்கிக்கிறேம்மா. அப்படியானே? அப்ப சரி, அப்ப சரி. ஏக்கா, அந்த அண்ணனுக்கு பணியாரத்தை பார்சல் பண்ணுங்க. சரிம்மா லட்சுமி. சரிம்மா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு வந்து வாங்குறேன். ஏக்கா, எல்லா பண்டமும் பண்றோம்லாக்கா, இந்த குலாப் ஜாமுனும் பண்ணுவோமாக்கா? லட்சுமி, குலாப் ஜாமுன் ஈஸியா பண்ணிடலாமா? வேணதான் சொல்லி இப்பவே பண்ணிடுவோம். அப்படியாக்கா, உடனே பண்ணிடலாமோ? ஆமா லட்சுமி, உடனே பண்ணிடலாம். நல்ல உருண்டையா உருட்டிட்டு பொரிச்சு எடுக்கணும் பாத்துக்க. அப்புறம் அந்த உருண்டையை சக்கரை பாகுல ஊற வைக்கணும். அது மட்டும் ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதுமா, சாப்பிட்டுலாம். பரவாயில்லையக்கா, இந்த முறுக்கு அதிரசம் சுடுறதை விட குலாப் ஜாமுன் பண்றது ஈஸியா இருக்கே. ஆமா லட்சுமி, ஈஸியா தான் இருக்க செய்ய. நீ பேச்சு வாக்குல சட்டில இருக்கிற முறுக்கை எடுக்க மறந்துடாதே, அப்புறம் கரிஞ்சி வீணா போயிருமா. ஏக்கா, அது மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன்க்கா, கறிய விட மாட்டேன். சரி லட்சுமி. கோமதி அக்கா, கோமதி அக்கா. என்னது இது, சைரன் அலறிக்கிட்டே வரா? சின்ன பொண்ணு, என்னாச்சுமா? ஐயோ அக்கா, நம்ம வியாபாரமே நாசமா போச்சுக்கா. என்னம்மா சொல்ற சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஐயோ கோமதி அக்கா, அதை எப்படிக்கா என் வாயால நான் சொல்லுவேன்? ஏன் மாடு, இப்ப சொல்றியா என்ன? ஐயோ, அந்த செய்தியை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? துக்கத்தால என் தொண்டெல்லாம் அடைக்குதே. மாடு, என்னன்னு நீ சொல்லனா? சாயங்காலம் 8 மணி செய்திலே சொல்லுவாவ, சொல்லி தொலை மாடு. ஐயோ கோமதி அக்கா, இப்படி ஆயிப்போச்சேக்கா. சின்ன பொண்ணு, பதட்டப்படாதம்மா, என்னன்னு பொறுமையா சொல்லுமா. என்னமாச்சு? அப்படி என்னமா பெரிய பிரச்சனை? ஆமா மாடு, காலையில யாரோ 1000 நான் அதிரசம் தான் வாங்கிருக்காக்கா. கொடுத்துட்டேன், இப்ப என்ன? நீதான் கொடுத்துட்டியா? அதை தின்ன எல்லாரும் ஆஸ்பத்திரியில கிடக்காவ. ஐயோ சின்ன பொண்ணு, என்னாச்சுமா? கோமதி அக்கா, என்னாச்சுனே தெரியலக்கா, தின்ன எல்லாருக்கும் ஒரே வாந்தியும் பியாதியுமாக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, இப்ப என்னமா பண்றது? ஏக்கா, என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலையேக்கா, போலீஸ் வந்துடுவாளோன்னு பயமா இருக்குக்கா. போலீஸா? ஏக்கா, நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குக்கா, யாராவது ஒருத்தராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், போலீஸ் நம்மளை தேடி தான்க்கா வருவாங்க. சின்ன பொண்ணு, அப்படியாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. ஏக்கா, பயப்படாதேக்கா, இவ பீரா விடுறா. ஏ கலைக்குருவி, நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், போய் சொல்ற என்ன சொல்றா? ஏ மாடு, நீ சீரியஸா பேசினாலே சிரிப்பு வருது. போ போ, உன் மூஞ்சிக்கெல்லாம் இது செட் ஆகல.
சின்ன பொண்ணு சும்மாவாமா சொல்றா? ஏக்கா நான் உண்மையை தாக்கா சொல்றேன். அந்த கலக்குருவி சொல்றதை நம்பாதீங்க. கோமதி அக்கா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னம்மா கேள்விப்பட்டா? ஏக்கா, உங்க கடையில அதிரசம் வாங்கி தின்னவங்களுக்கு வாந்தியும் பேதியும் ஆகுதாமே, 4 பேர் செத்து போயிட்டாவலாமே. ஏக்கா நான் சொன்னப்ப நீங்க நம்பலக்கா. பாருங்க அவளே சொல்றா. ஆமாம்மா சின்ன பொண்ணு, இப்ப நம்ம என்ன பண்றது? ஏன் மாடு உண்மையிலேயே போலீஸ் வந்துருவாங்களோ? ஏக்கா இருங்கக்கா, முதல்ல இவளை பேசி அனுப்புவோம். உனக்கு யார் சொன்னா? ஊரு புள்ள இப்ப இதானே ட்ரெண்டிங் நியூஸா போயிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல டோரா மண்டை. இந்தா 2 பணியாரத்தை தின்னு. ஐயையோ, உங்க கடை பணியாரமா? இதை தின்னு எனக்கும் ஏதாவது ஆயிட்டா நான் திங்க மாட்டேப்பா. ஏக்கா ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா, நம்ம இங்கே நிக்கிறது நல்லது இல்ல. வாங்க போயிருவோம். சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, போலீஸ் வந்துருவாங்களோ? ஏக்கா ஒன்றும் கவலைப்படாதேக்கா, நம்ம பார்த்துக்கலாம். ஏக்கா நம்ம நல்ல பொருளை வச்சுதாக்கா பலகாரம் பண்ணோம். இது வேற யாரோ பண்ண சதிக்கா. நம்ம எந்த தப்பு பண்ணலக்கா, நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. வாங்கக்கா நம்ம உள்ள போயிருவோம். ம், சரிம்மா. கோமதிக்கா வருத்தப்படாதேக்கா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும். இல்லம்மா சின்ன பொண்ணு, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யறோம், எந்த தப்புமே பண்ணாம நேர்மையா செய்யறோம். ஆனா நம்மளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு பாத்தியா, இதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கோமதிக்கா வருத்தப்படாதீங்க, நம்ம எந்த தப்பு பண்ணலக்கா. பரையக்கா கவலைப்படுறீங்க? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு நல்ல பேருமா. எல்லாம் ஒரே நாள் எப்படி போச்சே. இனி ஊர்ல யாரு பார்த்தாலும் இவ கடை பண்ணதை தின்னு எல்லாருக்கும் வாந்தி பேதி அச்செல்லாம் சொல்லுவாவ. இப்படி ஒரு கெட்ட பேர் என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிட்டே. கோமதிக்கா இப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதேக்கா, எல்லாம் சரியாயிரும். ஏக்கா, நாமளே அரிசி வாங்கி நனைய வச்சு திரிச்சு நம்ம கையாலேயே மாவுலாம் பிசைஞ்சு செய்யறோம்க்கா. எந்த தப்பும் நடந்திருக்காது. வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குக்கா. ஆமாக்கா கலக்குருவி சொல்றது சரிதான். எனக்கும் வேற யாரு மேலேயும் சந்தேகமா தான் இருக்கு. வேற யாரோவா? யாரு மேலமா சந்தேகப்படுறா? ஏக்கா இந்த 4 முடியும் இழுவையும் ஏதோ பண்ணிருப்பாளோக்கா. ஆமா கோமதிக்கா, எனக்கு அவள மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏமா அப்படி நினைக்கிறிய? வசந்தி ஏமா அப்படி பண்ண போறா? ஏக்கா நீங்க அவளை பத்தி நல்ல விதமா நினைக்காதீக்கா, அவ இப்படி பண்ணக்கூடிய ஆளுதான். நான் அவளுக்கு ஒரு கருத்துல நினைச்சதுல சின்ன பொண்ணு. வேற எப்படி சின்ன பொண்ணு அவ எனக்கு இதை பண்ணிருப்பா? நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ஆசையா வாங்கி திம்பாமா. இப்படிலாம் அவ பண்ணிருக்க மாட்டா. ஏக்கா, அவ இப்படிதாக்கா நடிச்சிட்டு தெரியவா. நீங்க இதெல்லாம் நம்பாதியே. ஆமாக்கா 4 முடி நம்புறது கொஞ்சம் ஆபத்தானதுதான். இல்லம்மா, நீங்க 2 பேரும் சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. வசந்தி அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. சரி விடுங்கக்கா, நம்மளோட வளர்ச்சி பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தான் பண்ணிருக்காங்க. ஆமாக்கா, கடை ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே நல்ல பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்டுல, யாரோ கண்ணு வச்சிருப்பாவ. சரி சரி இதை விடுங்க கோமதியக்கா. இப்ப என்ன பண்ணணும்? அரிசியை போட்டு இடிக்கணுமா, இல்ல இடிச்சு வச்ச அரிசியை சலிச்சு எடுக்கணுமா? சின்ன பொண்ணு என்னம்மா சொல்றா? இப்ப அரிசி அடிச்சு என்ன பண்ண போறோம்? ஏக்கா தீபாவளி பண்டிகை வருது, எல்லாருக்கும் பண்டை கொடுக்கணும். நம்ம கடையில நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அவ எல்லாருக்கும் டெலிவரி கொடுக்கணும். அப்புறம் வேலை செய்யண்டாமா? சின்ன பொண்ணு, இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ வாங்கக்கா, பண்டை செய்வோம், எல்லாருக்கும் ஆர்டர் கொடுப்போங்க. ஏக்கா நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லக்கா. வேற ஏக்கா நம்ம வீட்டுல உட்காந்து அழுதுட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கணும். வாங்கக்கா நம்ம வேலையை பார்ப்போம். ஆமா கோமதியக்கா, அத மாடு சொல்றது சரிதான். இப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்தீங்கன்னு வைங்களா, அதை நினைச்சு நினைச்சு அழுதுட்டே தான் இருப்பீங்க. வாங்க கோமதியக்கா, போய் வேலை செய்வோம். எனக்கு என்னவோ இஷ்டமே இல்லம்மா. ஏதோ நீங்க 2 பேரும் கூப்பிடுறீங்க, அதனால வாரேன். வாங்க போவோம். கோமதியக்கா வேலை செய்யலாம்னு சொன்னோன்னே ரெடி ஆயிட்டீல? ஆமாம்மா சின்ன பொண்ணு, வேலைன்னு இறங்கிட்டா எல்லா வேலையும் செஞ்சிடணும்ல. ஏக்கா, எங்களுக்கு வேலை கொடுங்கக்கா, நாங்களும் செய்யறோம். லட்சுமி, உள்ள சக்கரை இருக்கு லட்சுமி, அதை மிக்சியில அரைச்சி எடுத்துட்டு வாயா. எடுத்துட்டு வரேன்க்கா. இந்தா சின்ன பொண்ணு, நீ உள்ள போய் செஞ்சு வச்ச பலகாரத்தெல்லாம் எடுத்துட்டு வாமா. இன்னைக்கு பணியாரம் வாங்க ஆள் வருதுல்ல. சரிக்கா எடுத்துட்டு வரேன். இந்தாங்க கோமதியக்கா, அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். சரிம்மா லட்சுமி, இந்த சட்டில கொட்டுமா. சரிக்கா, கொட்டிடுறேன். ஏ கலக்குருவி எங்க போறா? கோமதியக்கா சொன்னாவல்ல இதை அந்த சட்டில கொட்டுன்னு, அதான் கொட்ட போறேன். ஏ கலக்குருவி, அந்த அக்கா கிட்ட ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அதுல கொட்ட சொன்னாவ. என் மாடு அந்த அக்கா சட்டில தான் கொட்ட சொன்னாவ, அந்த சட்டின்னு சொல்லல. அப்போ இந்த சட்டியில சொன்னாவ? இல்லையே. அப்புறம் ஏன் இதுல போடுறா? எனக்கு எதுல தோணுதோ அதுலதான் போடுவேன். ஏக்கா இவகிட்ட எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லுங்கக்கா, மாத்தி மாத்தி கொண்டு தள்ளிட்டு இருக்கா. அன்னைக்கு இப்படிதாக்கா வெள்ளத்தை இடிச்சு எடுத்துட்டு வந்தா. நீங்க அந்த சட்டியில கொண்டு சொல்லிட்டு பேட்டியக்கா. அங்க வந்து பார்த்தா அங்க நிறைய சட்டி இருந்துச்சா, ஒரு இதுல வடைக்கு மாவு அரைச்சு வச்சிருந்தேக்கா, அதுல கொண்டு கொட்ட போயிட்டா. லட்சுமி, என்னம்மா ஏன் இப்படி பண்ற? ஏக்கா, நீங்க அந்த சட்டில நினைக்கா கொட்ட சொன்னீங்க, அதான் கொட்டுனேக்கா. ஏமா சொன்ன வேலையை அப்படியே செய்யலாம், அதுக்காக இப்படியா? உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு செய்யண்டாமோ? பாரு, வெள்ளத்தை இடிச்சு வடை மாவுல போட்டா நல்லா இருக்குமா என்ன? அதை யாரு தும்பா? இப்படி பண்ணாத லட்சுமி, எல்லாம் வேஸ்டா போயிடும். 1க்கு 2 வாட்டியே கேட்டுக்க என்ன? சரிக்கா, கேக்குறேன். அந்த சக்கரைய இந்த பானையில கொட்டுமா. வாரேன்க்கா. கோமதியக்கா. ஏமா சின்ன பொண்ணு, என்னாச்சு? ஏக்கா அதிரசம் நம்ம கடையில தானே வாங்கிட்டு போனாவக்கா. ஆமாம்மா.
ஏக்கா இந்த கலர்குருவி எல்லா பொருளையும் மாத்தி மாத்தி கொண்டு தட்டுறாளாக்கா, அதே மாதிரி அந்த அதிரசலையும் தட்டியிருப்பாளோ? என்னமா சொல்றா சின்ன பொண்ணு? ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ? வாய்ப்பு இருக்குக்கா. நீங்க தட்டுன்னு சொல்லியிருப்பீங்க, அவ கொண்டு எதையாவது தட்டியிருப்பா, அதனால கூட இப்படி ஆயிருக்குக்கா. சின்ன பொண்ணு எனக்கும் அப்படிதான் தோணுதுமா. ஏக்கா என்னக்கா சொல்றிய? நானக்கா அது அதிரசம் கெட்டு போனதுக்கு காரணம் இல்ல லட்சுமி. நீ இப்படி மாத்தி மாத்தி கொட்டுறல, ஒருவேளை அதுல கொட்டிருப்பியோன்னு சந்தேகம் தான். ஏக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. ஐயய்ய பயப்படாத லட்சுமி, சும்மா தான் கேட்டோம். சும்மாலாம் ஒன்றும் இல்லை கலர்குருவி, இப்போ போலீஸ் வந்தோன்னா ஒன்று தான் பிடிச்சு கொடுப்போம். ஏக்கா ஏக்கா வேணாக்கா, நான் எதுவுமே பண்ணலக்கா. லட்சுமி அழாத, அவன் விளையாட்டுக்கு சொல்றா. போலீஸ்லாம் வர மாட்டாங்கம்மா. இல்ல கலர்குருவி, அந்த அக்கா ஒன்னும் சமாதானப்படுத்த சொல்றாவ. போலீஸ் இப்போ வந்துருவாங்க பாரு, நான் ஒன்னும் பிடிச்சு கொடுக்க போறேன்ப்பா. என் மாடு, நான் எதுவும் பண்ணல. வேணா மறந்து போய் ஏதாவது கொட்டியிருப்பேன். ஆனா நான் வேணுக்குனே பண்ணலல. போலீஸ்ல என்ன பிடிக்க மாட்டாவ. அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா, நான் இப்போ போய் போலீஸை கூட்டிட்டு வரேன் பாரு. ஏக்கா நான் எதுவும் பண்ணலக்கா. ஐயா லட்சுமி ஒண்ணு இல்லம்மா, சின்ன பொண்ணு கிண்டல் பண்றா. ஏக்கா போலீஸ் வந்தா என்ன பிடிச்சு கொடுத்துறாதீக்கா. நீ எந்த தப்பு பண்ணல லட்சுமி, அவ சும்மா சொல்றா, நீ பயப்படாதம்மா. ஏ கலர்குருவி, இனிமையாவது வேலையை ஒழுங்கா பாரு, எல்லாத்தையும் மாத்தி கொட்டி ஆளை கொண்டு கூடாதே. சரி. ஏக்கா அவன் மூஞ்ச பாருங்கக்கா, பயத்துல பியாய் அடிச்ச மாதிரி இருக்கா.